ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம தாத்தாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னாடா நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு நம்பிக்கை தாத்தா, பட் தாத்தாவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாத்தா ஷூட்டிங்காக வரலங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி மீட் ஃபேமிலி மகாநதி அட் லொக்கேஷன் ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் பிடிஎஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்க அப்படி தான் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுன்னு தான் போட்டிருக்காங்க, ஷூட்டுன்னு போடல. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா இந்த சீன்லே இல்லை. ஸோ தாத்தா ஜஸ்ட் அவங்க மகாநதி ஷூட் கோயிலில் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஃபேமிலியாக மகாநதி ஃபேமிலியாக மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, தவிர தாத்தா இல்லைங்க. அப்பாட இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த தாத்தா இருந்தும் இந்த விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்போ தாத்தாவுமே இதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாத்தா இல்லை அப்படிங்கிறப்ப யாருக்குமே தெரியாமல் விஜய் வச்சு தான் சம்பவம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக புரிஞ்சிருக்கும். விஜய் வச்சு அவங்க சம்பவம் பண்ணல, விஜய் தான் அவங்கள வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் மேரேஜ் எபிசோட்லேயே நடக்கும். நான் 100% உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். பிகாஸ் இன்னைக்கு எபிசோட் பார்த்து நான் இன்னும் வந்து டபுள் மடங்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விஜய் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவார். இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணாலும் அங்கே அவர் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணி நம்மளை வந்து இன்னும் ஒரு ஷாக் அண்ட் ஹாப்பி மொமெண்ட்ஸில் அங்கே மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்போம் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீம் வந்து அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்ம 1 வீக்காக நம்ம ஃபீல் பண்ணோம், பிடிஎஸ் பார்த்து ஃபீல் பண்ணோம். பட் இன்றைக்கி மார்னிங் எபிசோட் பார்த்து நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்குமே புரிஞ்சிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக ஃபேன் பேஜஸ் எடிட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். இது தாங்க வேணும், வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.